அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் அனைவருக்கும் இனிய மாசி மக திருநாள் நல்வாழ்த்துக்கள். முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வோம். கண்டிப்பாக எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம பார்த்துடலாம். நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இந்த 3 புக்ஸுமே செட்டாக நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி மாசி மகம் அப்படின்னால இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு புக்கும் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த 1 டே ஆஃபர் ப்ரைஸ் மட்டும்தான் இது. அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து விளக்குலையும் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இந்த 7 இன்ச் சைஸ் வேலுடைய 6 முக விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். நம்ம உடனுக்குடன் டெலிவர் பண்ணுவோம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம். சரிங்க, இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக விளங்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். மாசி மகம் அப்படின்னாலே பொதுவாக எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு எல்லா கடவுளுக்கும் வணங்குவதற்கு ஏற்ற ஒரு நாள். இந்த நாளில் நம்ம எல்லா கடவுளையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 7 ஜென்ம பாவ வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாசி திருவிழா அப்படின்னாலே திருச்செந்தூர் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும். ஸோ திருச்செந்தூரில் வந்து மாசி மக திருவிழா வந்து நடைபெறும். 10 நாட்கள் வந்து தொடர்ந்து நடைபெறும். சரிங்க, இப்போ வந்து முருகப்பெருமானை நம்ம விரதம் இருந்து இந்த மாசி மக நாளில் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நிச்சயமாக நீங்குங்க. சரிங்க, இப்போ வந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் வந்து தினமுமே காலையில் எழுந்ததும் சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரத நாட்களில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம்ங்க. குறிப்பாக 27 முறை, 51 முறை, 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு பார்த்துடலாம். திருச்செந்தூர் சண்முக பெருமானுடைய ஒரு வரி மந்திரம் தான் ஓம் சண்முகாய நமக. அதே மாதிரி சண்முக பெருமானுடைய காயத்ரி மந்திரம், அதை நான் நெக்ஸ்ட்டு பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு சண்முகருடைய ஒரு வரி மந்திரம் ஓம் சண்முகாய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் திருச்செந்தூருடைய சண்முக பெருமானை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் வாழ்க்கையில் நீங்கி நிச்சயம் உங்களுக்கு எல்லா விதமான வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும். முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க, அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. காலையில் ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து இதை சொல்லுங்க. மாலை நேரத்திலையும் நீங்கள் விளக்கேற்றும் போதும் நீங்கள் சொல்லலாம். முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். சரிங்க, ஓகே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.